அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அகநானூறு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது 8 தழை நூல்களோட வரிசையில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அகநானூறு. அகநானூறு எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 இதுதான் அகநானூறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சம்மந்தப்பட்டன யார் தொகுத்தவர் யார், தொகுத்துப்பித்தவர் யார், அதுக்கப்புறம் இதோட வேறு பெயர்கள் என்ன, இது எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை பேர் மொத்தம் பாடியிருக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் பார்த்ததுக்கப்புறம் இதோட மேற்கோள் டிஸ்கஷன், அதாவது மேற்கோள்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி லைவ் கிளாஸில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதோட டேட்டாஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா டேட்டாஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதோட மேற்கோள் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே லைவ் கிளாஸில் தான் உங்களுக்கு இருக்கும். இல்லை மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 400 பாடல்கள். இந்த 400 பாடல்களையும் எத்தனை புலவர்கள் பாடியிருக்கிறாங்க, 145 புலவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் 1 by 1 கொடுத்துருக்கேன். இதில் வந்து நெடுந்தொகை இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். நெடுந்தொகை, பெருந்தொகை, இது எல்லாமே அகநானூரோட வேறு பெயர்கள். ஸோ திணைன்னு பார்த்தீங்கன்னா அகத்திணை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அகநானூறு வந்து ஒரு அகநூல் அப்படின்ட்டு. ஸோ பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆசிரியப்பாவாக தான் இருக்கும். கலித்தொகை மட்டும்தான் உங்களுக்கு என்னப்பா இருக்கும் அப்படின்னா கலிப்பா அப்படின்ற வகையில் இருக்கும். இதோட அடிவரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 31 வரைக்கும் தான் இதோட அடிவரையறை. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது உப்புரு குடிகளார் மகனார் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடி எல்லை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 13 மாற்றி போட்டிங்கன்னா 31. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இது போக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அகநானூறு பற்றின அப்படின்னு பார்க்கும்போது இதோட உரை எழுதியது யார், இதை பதிப்பிச்சு வெளியிட்டது யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நூலிற்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். 8 தொகை நூலுக்கு தனியாக ஒரு ஸ்டிக் நோட்ஸ்லையோ இல்லைனா தனியாக ஒரு பாக்ஸ் போட்டோ நீங்கள் என்ன பண்ணி வச்சுருங்கன்னா உரை எழுதியவர் யார், பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம வந்து அடிவரையறை, தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரே டேபிளர் கலமில் எழுதி வச்சோமோ அதே மாதிரி அதோட உரை எழுதியவர் யார், இப்போ வந்து 8 தொகை நூல் 8 நூலை எழுதிட்டு நச்சினைக்கு வந்து உரை எழுதியவர் யார், வெளியிட்டவர் யார், பதிப்பித்தவர் யார், ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா வே ராஜகோபால ஐயர். ஸோ அகநானூறு நூலை வந்து முதல்ல பதிப்பித்தது யார் அப்படின்னா வே ராஜகோபால ஐயர். ஸோ இந்த அகநானூறு வந்து 3 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. 3 பகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிச்சி யானை நிறை. ஸோ கலிச்சிக்கு வந்து இந்தள்ளி வரும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலிச்சி யானை நிறை, அடுத்து மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பகுதிக்கு மொத்தம் 400 பாடல்கள் சொன்னோம் இல்லையா, அதில் கலிச்சியான நிறையில் 1லேருந்து 120 பாடல்கள் இருக்குது. அடுத்து மணிமிடை பவளம் பார்த்திங்கன்னா 121லேருந்து 300 பாடல். ஸோ டோட்டலாக எவ்வளோ பாடல்கள்ங்கிறதையும் நம்ம இங்கே தனியாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 120 பாடல் வரும். அப்போ இதில் வந்து ஒரு 121லேருந்து 300 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 180 இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 100 பாடல்கள் வந்து இது. ஓகே, எப்போவுமே சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். எந்த திருக்குறள் பார்த்திங்கனாலும் எதெல்லாம் இருக்கோ சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ கலிச்சியான நிறையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் 120. அடுத்து மணிமடை பவளமில் மொத்தம் எத்தனை பாடல்கள் 180. நித்திலக்கோவையில் மொத்தம் 100. இது பொறுத்துகளை கேட்கலாம், இல்லைனா தனியாக மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம். அகநானூற்றில் நித்திலக்கோவையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 100. மணிமேடை பவளம் கேட்டாங்கன்னா 180. கலிச்சி யானை நிறைன்னு கேட்டாங்கன்னா 120. இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ், கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திணை பாகுபாடு. இந்த திணையை வந்து எப்படி பிரித்து வச்சுருக்குறாங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பாடல்கள் மொத்த பாடல்கள் 400 பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்களோட வரிசை எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஒற்றைப்படை எண்கள் பாடல்களோட எண். இந்த இது பார்த்திங்கன்னா பாடலோட எண் ஒற்றைப்படை எண் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாலைத்திணை. மொத்தம் 200 பாடல்கள் அப்படி இருக்குது. அடுத்து ரெட்டைப்படை. ஸோ ரெட்டைப்படை இருக்காது, 2, 8, 12, 18 இந்த மாதிரி 2, 8, 2, 8 அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்திருக்கும். 2, 8, அதுக்கப்புறம் 12, 18, அதுக்கப்புறம் 22, 28. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து குறிஞ்சி திணை. மொத்தம் இதில் 80 பாடல்கள் இருக்கிறது. அடுத்து 4ஓட வகைகள் 4, 14, 24, 34. ஸோ இந்த மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா முல்லைத்திணை.
அடுத்து மருத திணை பார்த்திங்கன்னா 6, 16, 26. ஸோ அடுத்து நெய்தல் திணை பார்த்திங்கன்னா 10, 20, 30. அது இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளுக்கு பாலை திணை ஒற்றைப்படை, ஓகே, நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி திணை அந்த ஆர்டராக வச்சுக்கோங்க. முதல்ல 2, 8, அடுத்து 4, அடுத்து 6, அடுத்து 10, 20, 30, ஓகேவா? ஸோ இதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பாடல்கள். ஸோ இந்த அகநானூரில் இந்த மாதிரி வரிசை. இப்படி உங்களுக்கு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக திணை, இந்த சைடு ஃபுல்லாக நம்பர்ஸ், 1, 3, 5, 7, அதுக்கப்புறம் 2, 8, 12, 18. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக இதை படித்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். ஸோ ஒற்றைப்படை அப்படின்னா பாலை, 2, 8னா குறிஞ்சி, 4னா முல்லை, 6னா மருதம், 10, 20, 30 அப்படி 10ஓட மடங்குகள் வந்துச்சு அப்படின்னா அது நெய்தல் திணை அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அகநானூறு பற்றின சில டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களோட குடவோலை முறை பற்றி. அதாவது குடவோலை தேர்தல்லாம் என்ன, அப்போ வந்துலாம் பார்த்திங்க, இப்போ தான் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, மிஷின்லாம் எல்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரை சூஸ் பண்ணுறாலோ இல்லைனா ஒரு கிராமத்தோட தலைவரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கனாலோ ஒரு குடத்தில் ஓலையில் அந்த பேர் எழுதி போட்டுருவாங்க. அதில் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கோ இல்லைனா அந்த ஊருக்கோ அரசர் இல்லைனா தலைவர் அந்த மாதிரி. இதுதான் சோழர்களோட குடவோலை தேர்தல். இந்த தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா சங்ககால இலக்கிய நூல் அகநானூறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க. குடவோலை முறை தேர்தல் பற்றி கூறும் இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா அகநானூறு தான் அவங்களுக்கு கூறுது. ஸோ அடுத்து சங்க இலக்கியங்களில் அகநானூறு பார்த்திங்கன்னா வரலாற்று செய்திகள் அதிகமாக கூறுது. சங்க இலக்கியங்களில் அகநானூறு பார்த்திங்கன்னா வரலாற்று செய்திகள் அதிகமாக கூறுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தமிழ்கெழு, மூவர் காக்கும் நிலம். ஸோ தமிழர்களோட வரலாறு பற்றி கூறும் நூல். இது ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமூலர். ஸோ அந்த வரலாற்று குறிப்புகளை பற்றி இந்த அகநானூரில் பார்த்திங்கன்னா அதிகமாக இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட்டு, பண்டைய தமிழ் மக்களின் திருமண விழா. அது திருமணம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. ஸோ அந்த திருமண விழாவோட விதம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு தான். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், அலெக்சாண்டரோட படையெடுப்புக்கு அஞ்சு நந்தர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இது ஹிஸ்ட்ரியில் இந்த நேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நந்தர்கள் வம்சம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட செல்வங்களை எங்கே புதைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா கங்கை ஆற்றோட அடியில் புதைச்சி வச்சுருக்கதா சொல்லப்படுது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா அகநானூரில் சொல்லப்பட்டிருக்குது. அகநானூரில் அந்த மேற்கோளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர், அதாவது பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர், சீர்மிகு பாடலி குளியி கங்கை, நீர்முதல் கறந்த நிதியங்கொல்லோ. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ நந்தர் ஒரு லைனில் வந்திருக்கு, ஒரு லைனில் கங்கை வந்திருக்கு, நீர்முதல் கறந்த நிதினா அந்த செல்வங்கள். ஸோ அப்போ இது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த படையெடுப்புக்கு பயந்து செல்வங்களை தான் தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து கங்கை ஆற்றோட அடிப்பகுதியில் ஒழிச்சு வச்சுருக்காங்க நந்தர்கள். ஸோ அப்போ இந்த விஷயத்தை எந்த பாடல் சொல்லுது அப்படின்னா அகநானூறு. அந்த பாடல் தான் நான் இப்போ சொன்னேன். பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர், சீர்மிகு பாடலி குளியி கங்கை, நீர்முதல் கறந்த நிதியங்கொல்லோ அப்படின்றதான் இந்த பாடல். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். அப்போ இதை பற்றி சொல்கிறது அகநானூறு அப்படின்ற நூல். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, யவனர்கள் இங்கேருந்து மிளகை பெற்றுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா, யவனர்கள் இங்கே தமிழகத்தில் மிளகை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா இந்த அகநானூறு பாடலாம். கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தையாக கொடுத்து கேட்கலாம், இல்லைனா இதோட மேற்கோள் கொடுத்தும் கேட்கலாம். இதோட மேற்கோள் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு கரியோடு பெயரும் அப்படின்றது மீனிங் என்னென்னா, பொண்ணோடு கரியோடு பெயரும் அப்படின்றது மிளகை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லப்படுது. ஸோ இதுதான் அகநானூரோட டீட்டெயில்ஸ். இதோட மேற்கோள் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கிளாஸில் கொடுக்குறேன். இது போக இந்த டேட்டாஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. நான் சொன்ன ஒவ்வொரு டேட்டாஸும் இம்பார்ட்டன்ட். இது போக நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது மேற்கோள்கள் மட்டும்தான். இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, நான் இந்த 1, 3, 5, 7, 9 இதோட பாடல் தான் இந்த ப்ளூ கலர் லைன். இதை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1, 3, 5, 7 பாலை, ஓதாது நின்றவற்றில் 4 நெறிமுல்லை,
அன்றியே ஆறாம் மருதம், நெய்தல் ஐரண்டு, கூறாதவை குறிஞ்சி கூற்று. ஸோ மிச்சம் இருக்கிறது குறிஞ்சி அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அகநானூரோட திணை வரிசை. ஸோ நூற்குறிப்பு பார்த்தாச்சு. ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் அது யார், ஆசிரியர் யார் அப்படின்றத நம்ம லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அகநானூருக்கு அப்புறம் அடுத்து பார்க்கக்கூடியது கலித்தொகை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கலித்தொகை, ஸோ உங்களுக்கு கலிப்பாவால் பாடப்பட்ட நூல், கலிப்பா வகையால் பாடப்பட்ட நூல். கலிப்பாவோட ஓசை என்ன? துள்ளலோசை. துள்ளலோசைனா எப்படி ஒரு மான் வந்து துள்ளி குதித்து ஓடுறதோ அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ஓசை, இது தாழ்வான ஓசை, இதுதான் துள்ளலோசைன்னு சொல்லுவாங்க. ஸோ கலித்தொகை பாடலும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கலிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து இது என்னோட திணை? அகத்திணை. நம்மளுக்கு தெரியும். பாடல்கள் என்ன? 150 பாடல்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல்களோட எண்ணிக்கை 149. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து தான் 150. ஓகேவா? பாடல்களோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 149. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நம்மளுக்கு கொஸ்டின் அப்படி தான் கேட்பான். கடவுள் வாழ்த்தோட சேர்த்து கலித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 150. கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 149, 149 தான் எடுக்கணும். அடுத்த அடி எல்லை அப்படின்னு பார்க்கும்போது 11 to 80, 11லேருந்து 80 வரைக்கும். பாடியோர் பார்த்தீங்கன்னா 5 பேர். ஸோ அது இதோட வேறு பெயர்கள் நம்ம ஆல்ரெடி அந்த வேறு பெயர்களில் பார்த்துருப்போம். களி, குறுங்களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளவார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம், இது எல்லாமே கலித்தொகைக்கான வேறு பெயர்கள். அடுத்து உரை பதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நூல் முழுமைக்கும் நச்சினார்க்கனியர் தான் உரை எழுதியிருக்கிறாரு. நச்சினார்க்கனியர் அப்படின்றவர் தான் உரை எழுதியிருக்கிறாரு. இந்த நூலை முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரம் பிள்ளை தான் முதல்ல பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஸோ உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நச்சினார்க்கனியர். அடுத்து நூலை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீவை தாமோதரம் பிள்ளை. இதோட கடவுள் வாழ்த்து நம்மளுக்கு தெரியும். கடவுள் வாழ்த்து வந்து சிவன். ஆனால் கடவுள் வாழ்த்து பாடியவரில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸில் இருக்குது. சில புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லந்துவனார் தான் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு வேளை கேட்டாங்கன்னா ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அதை யார் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா உரை எழுதியிருப்பார் இல்லையா நச்சினார்க்கனியர், அவர் தான் சொல்லியிருப்பார். அவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே கலித்தொகை ஃபுல்லாக எழுதுனதே பார்த்தீங்கன்னா முதலில் உள்ள கடவுள் வாழ்த்தையும் இறுதியில் உள்ள நெய்தற்களியையும் பாடியவர் வந்து நச்சினார்க்கனியர் அப்படின்னு சொன்னது, நல்லந்துவனார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நச்சினார்க்கனியர் வந்து சொல்லியிருப்பார். பட் நிறைய புக்ஸில் வந்து 8 தொகை முழுமைக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பாலைத்திணை அந்த பாடியவர் யார் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். கலித்தொகையை பொறுத்தளவுக்கு பாலைத்திணை பாடியவர் வந்து பெருங்கடுங்கோ. ஸோ கோமா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை நிலம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப வறண்டு போய் இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு இந்த வெயில் அதிகமாக இருந்தாலே செம டென்ஷனில் இருப்போம், செம காண்டாக இருப்போம். ஸோ அப்போ பெருங்கடுங்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதத்திணை அப்படின்னா மருதன் இளநாகனார், ஃபுல் நேம் தான் கொடுப்பாங்க. அப்போ மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல் திணை, இதுதான் நெய்தல் திணை தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நல்லந்துவனார் கலித்தொகையே ஃபுல்லாகவே பாடியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ நெய்தல் திணை பாடியவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். அடுத்து குறிஞ்சி திணை நான் சொல்லியிருக்கேன்னா ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கபிலர் தான் மேக்ஸிமம் வந்து குறிஞ்சித்திணை பாடியிருப்பார். அடுத்து முல்லைத்திணை பார்த்தீங்கன்னா சோழன் நல்லுருத்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோழன் நல்லுருத்திரன், இது நல்லந்துவனா நல்லுருத்திரன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முல்லை நெய்தல் களியை பாடியவர் தான் நல்லந்துவனார், முல்லை களியை பாடியவர் வந்து சோழன் நல்லுருத்திரன். அடுத்து கலித்தொகையோட நூல் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கலித்தொகை வந்து கலிப்பாக்களால் ஆனது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் அப்படியே கொடுத்துருக்கேன். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை 150. அடுத்து இதோட திணைகள் பார்த்தீங்கன்னா திணை வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், இந்த மாதிரி வரிசையில் தான் இருக்கும். ஆர்டராக இருக்காது. எப்படி வந்து 500 வந்து எப்படி இருக்கும்? குறிஞ்சி நடுவில் வந்துடும், முல்லை வந்து லாஸ்ட்டு போயிடும். அதே மாதிரி இங்கே பாலை முதல்ல வந்துடும். பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் லெட்டராக எழுதுனீங்கன்னா பாகு, மாமு, நெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கலிப்பா துள்ளலோசை உடையது, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான்.
அடுத்து இந்த நூல் வந்து எந்த பாங்கில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா நாடக பாங்கில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நாடக வடிவில் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிற சங்க இலக்கியங்களில் கூறப்படாத கைக்கிளை, பெருந்திணை, மடலேறுதல் இந்த விஷயங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கைக்கிளை, பெருந்திணை, மடலேறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைக்கிளை அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். கைக்கிளை, பெருந்திணை. கைக்கிளைனா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒருதலை காதல், அதாவது தலைவன் மட்டும்தான் தலைவி விரும்புவாங்க, தலைவி வந்து தலைவனை விரும்ப மாட்டாங்க, அதுதான் ஒருதலை காதல். ஸோ அடுத்து பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம். பொருந்தா காமம் மீன்ஸ், ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வயசு வித்தியாசப்படி நம்ம அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 60 வயசு ஆள் வந்து ஒரு 20 வயசு பொண்ணை லவ் பண்ணால் அது பொருந்தா காமம் தான். ஓகே, காமம் மீன்ஸ் இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா காதல் அப்படின்றது தான். சங்க இலக்கியங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வார்த்தை வருதோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் தான். அப்போ மடலேறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடலேறுதல்னால் சிம்பிள், ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான். இப்போ வந்து தலைவன் வந்து தலைவிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ணும்போது தலைவி வந்து ஏற்றுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. அப்போ வந்து தலைவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிரட்டுருவாங்க, நீ வந்து லவ்வை ஓகே சொல்லணும்னா நான் வந்து மடலேறிடுவேன் அப்படின்னா. மடலேறிடுவேன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சங்க காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவி வந்து லவ்வை ஒத்துக்கல, இல்லைனா வீட்டில் யாரும் ஒத்துக்கல, தலைவியும் லவ் பண்ணுறாங்க, பட் வீட்டில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா தலைவன் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு அந்த பனை ஓலை இருக்குல்ல, பனை மட்டையில் ஒரு குதிரை மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் மேல் ஃபுல்லாக சாம்பல் பூசிக்கிட்டு அந்த எருக்கஞ்செடி பூ, யாருமே சூடப்படாத அந்த எருக்கஞ்செடியை பூ சுடிக்கிட்டு தலைவியோட பேரை வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வருவாராம். ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல செயலே கிடையாது. ஸோ அப்போ இதுதான் மடலேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்களாம். தலைவி தோழிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி தலைவி வந்து லவ் ஓகே சொன்னேன்னா நான் வந்து மடலேறிடுவேன், ஒழுங்காக ஓகே சொல்ல அப்படிலாம் சொல்லி மிரட்டுவாங்களாம். ஸோ இதோட மீனிங். அப்போ இதை பற்றின விஷயங்கள் வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க? கலித்தொகையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். கலித்தொகையை வந்து நல்லந்தோனார் மட்டும்தான் பாடியிருக்கிறாருன்னு சொன்னது யார்? சீவை தாமோதரம் பிள்ளை. அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம், இது கலித்தொகையை வந்து முதல் கடல் வாழ்த்து, நெய்தற்களியை பாடியிருக்கிறாரு நல்லந்தோனார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர். முழுசாவே இவர் தான் பாடியிருக்கிறாருன்னு சொன்னது யார் அப்படின்னா சீவை தாமோதரம் பிள்ளை. ஸோ அடுத்து ஏறுதழுவுதல், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏறுதழுவுதல் பற்றி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலித்தொகையில் இடம்பெற்றிருக்குது. ஸோ அடுத்து காம கிளத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் இலக்கியம் பார்த்திங்கன்னா கலித்தொகை தான். ஸோ இது போக இருக்கக்கூடிய அந்த மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா புறநானூறு மட்டும்தான், அதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லைவ் கிளாஸில் அந்த மேற்கோள்கள் மட்டும் வித் ஷார்ட்கட்ஸ், அதோட ஸ்டோரிஸ் எல்லாமே அதோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.